இன்னைக்கு வந்து நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வந்து நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு பெரிய ரிவைவல் ப்ரோக்ராம் ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காங்கிரஸ் நம்மளுடைய மாவட்ட தலைவர்களை ஒரு நல்ல முறையில் புதிய முறையில் நியமனம் செஞ்சு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து முதல் நாள் ட்ரைனிங் நடந்தது. ஒரு நாள் முழுக்க ட்ரைனிங் நடந்தது. இன்னைக்கு வந்து எங்களுடைய காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கர்கேஜி, நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திஜி, அப்புறம் வந்து கேசி வேணுகோபால் அவர், அப்புறம் எல்லோருமே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த ரிவைவல் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்க எல்லா காங்கிரஸ் கமிட்டிகள்லையும் மாவட்ட லெவல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. மாவட்ட லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில் நம்மளுடைய கிராமப்புற லெவல் வரைக்கும், பூத் லெவல் வரைக்கும் இருக்க காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பை சீர் செய்வது, கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது, இதுதான் இதோடைய முக்கியமான ஒரு ப்ரோக்ராமோட முக்கியமான ஒரு எண்ணம். அது வந்து இன்னைக்கு 15 ஸ்டேட்ல நடந்திருக்கு. ரொம்ப ஒரு ரிவைவலான ஒரு விஷயமா நம்மளால் பார்க்க முடியுது. பல இடங்களில் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்றதை வந்து நம்மளால் உணர முடியுது. கண்டிப்பாக இந்த புத்துணர்ச்சி வந்து வரப்போற தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியின் வரப்போற நிகழ்ச்சிகளிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கலந்து கொண்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடு மட்டும் தான் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலமா இருக்கு. சோ ஸ்பெசிஃபைடா தமிழ்நாடு பத்தி எதுவும் சொன்னாங்களா? இல்ல எலெக்ஷன் விஷயம்ன்றதை விட நாங்க வந்து ஓவராலா ஒரு கட்சியோடைய ஒரு அரசியல் செயல்பாடுகளை பற்றி தான் டிஸ்கஷன் நடந்தது. அது மிகவும் பயனுள்ள ஒரு டிஸ்கஷன். இது கட்சியுடைய எல்லா இடங்களுக்கும் இது உபயோகமா இருக்கும். கூட்டணி பத்தி எல்லாம் பேசினாங்கன்னு நிறைய செய்தி நிறுவனங்கள். இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தனியா அறையில நடக்கும். இது இங்க பொது மீட்டிங்ல எதுவும் நடக்கல. தமிழ்நாடு